டேய் மச்சான், இதான் வீடுன்னு நினைக்கிறேன். காவியா, நான் 2 பசங்களை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவனுங்க தாண்டி. ஓ, இவனுங்க தானா? இப்ப பாரு. ஹேண்ட்ஸ் அப். 2 பேரும் அப்படியே அசையாம நிக்கணும், திரும்ப கூடாது. எங்க கையில துப்பாக்கி இருக்கு, சுட்டும் தலை செதறிடும். தலையில வேணாண்டி, காலில் சுடு, அப்பதான் ஓட மாட்டானுங்க. சுட்டலாம். 2 பேரும் முட்டி போடுங்க, திரும்பி பார்க்காம. ஹலோ, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. 2 பேர் யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க? திருடுங்க தானே? உங்களுக்கு என்ன பைத்தியமா? திருடுங்க யாராவது இவ்வளவு தைரியமா நடு வீட்டுல வந்து நிப்பாங்களா? அம்மாவா, உன்னை பார்த்து என்ன சொல்றான் பாரு, சுடு. ஐயோ, எங்க வேணாங்க. இங்க என் ஃப்ரெண்டு அனீஷ் இருக்கானான்னு தேடி வந்தோம், அவ்வளவுதான். அனீஷா? அப்படி யாரும் இங்க இல்லையே. என்ன மச்சான், அனீஷ் இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டுமோ? ஏய் காவியா, எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஏதோ ஒரு பேரை சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் ஆட்டை போட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற பேசாம ஒரு கைப்பிடி மிளகாப்பொடி எடுத்து மூஞ்சில போட்டுருவோம். அவனுங்களால இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது. அப்புறம் தூண்ல போட்டு கட்டி போடலாம். தம்பி, என்ன 2 பேரும் முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கீங்க? சித்தப்பா, 2 பேரும் திடனுங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க. யாரோ அனீஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி யாரும் நம்ம வீட்டில் கிடையாது. எனக்கு என்னமோ பார்க்க சந்தேகமா இருக்கு. இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. தம்பி, நீங்க எந்திரிங்க. அனீஷ் தம்பி உள்ளதா இருக்கு. நல்ல வேலை சார், நீங்க வந்தீங்க. இல்லைன்னா எங்களை துப்பாக்கியால சுட்டுருப்பாங்க. துப்பாக்கியா? தம்பி, திரும்பி பாருங்க, யாரு கையிலையும் துப்பாக்கிலாம் இல்லை. துப்பாக்கி இல்லாம தான் எங்க 2 பேரையும் மிரட்டினீங்களா நீங்க? வெறுங்கையை வச்சு மிரட்டினதுக்கே 2 பேரும் இப்படி பயந்துட்டீங்க. இதுல துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா அவ்வளவுதான். தம்பி, நீங்க போங்க. இது விளையாட்டு பிள்ளைங்க, அப்படிதான் பண்ணும். தம்பி, அனீஷ் தம்பி அந்த ரூம்ல தான் தங்கி இருக்கு, போங்க. சரி அங்கிள், தேங்க்ஸ். யாரு சித்தப்பா இது புதுசா? ஊர்ல இருந்து உன் அத்தை வந்திருக்கால? ஆமா, பாத்துட்டேன். அத்தை பசங்க, பெரிய பையன் சூர்யா, சின்ன பையன் அனீஷ் 2 பேரும் வந்திருக்காங்க. அதுல அனீஷ் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். ஓ அப்படியா? நான் கூட திருடனுங்க தான் வந்துட்டானுங்களோன்னு நினைச்சு பயந்து. நல்ல வேலை, இவ வேற மிளகா பொடியெல்லாம் அள்ளி போடலான்னு ஐடியா கொடுத்துட்டு இருந்தா. அப்படி எதுவும் பண்ணிவிடாதீங்க. ஆவும், ரொம்ப நல்ல பசங்க. சரிங்க சித்தப்பா. யாரு தேஜு இது? புதுசா இருக்கு. வேண்டாம், வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. யாருன்னு கேட்டா வெளியே கூட்டிட்டு வர. அனீஷ் மச்சான். அட லூசு, அனீஷ் மச்சானா? அதை அங்கேயே சொல்லி தந்துருக்க வேண்டியதானே? 2 வார்த்தை பேசிட்டாவது வந்திருப்பேன், அதுக்குள்ளே எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல காவியாக்கா, அவர் கொஞ்சம் மைண்டு சரியில்லாம இருக்காரு. மைண்டு சரியில்லைன்னா லூசா? நல்ல வேலை காவியா, நம்ம பாட்டுக்கு உள்ள போயிட்டோம். என்ன ஆயிருக்கும்? ஒரு சில விஷயங்களால டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அதுக்காக தான் எல்லாரும் இங்கே வந்து இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் அவரை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்பா, மச்சான் மேலே என்ன அக்கறை? அந்த அக்கறை எங்கள் மேலே கொஞ்சமாவது இருந்துச்சா? ஊருக்கு போனவன் அப்படியே இருந்துட்டான். ஒரு ஃபோனாவது அடிச்சியா நீ? அப்படி இல்லை காவியாக்கா, அங்கே இருந்த நிலமை வேற. என்ன நிலமை? ஒரு 10 நிமிஷம் கூட உனக்கு ஃபோன் அடிச்சு பேச முடியல? இவகிட்டலாம் எதுக்கு மீனா பேசணும்? வா போவோம். ஓ, எனக்கு என்ன? சாரிக்கா. நானும் சாரி. கூட பேசக்கூடாதுன்னா இல்லை, அங்க இருந்த சூழ்நிலை அப்படி. சரி சரி, நானும் சும்மா தான் கோவப்பட்டேன். ஆமா, இது என்ன ட்ரெஸ்ஸு? போய் வழக்கம் போல ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு எப்பவும் போல ட்ரெஸ் போட்டுட்டு வா. சரி, நீயும் வா ரூமுக்கு. இப்பதான் என் தங்கச்சி பழைய மாதிரி இருக்கா. அப்படி ஊர்ல என்னதான் நடந்துச்சு? எல்லாரும் எதுக்கு புறப்பட்டு வந்திருக்கீங்க? ஆளாளுக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா யாரும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன, சூர்யா மச்சான் உன்னை விட்டுட்டு சோஃபியை கட்டிக்கிட்டாரு, அதானே உன் பிரச்சனை? இல்லக்கா. வேற என்ன பிரச்சனை? நான் இங்க இருந்து சூர்யா மச்சான்னு கட்டிக்கணும்னு ஆசையில போனேன்ல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் மேல வச்சிருந்தது வெறும் பாசம் தான்னு. இங்க ஆச்சி உசுப்பேத்தி விட்டு நான் அங்க போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் வேற ஒருத்தரை விரும்பிட்டேன். வேற ஒருத்தரா? யாரு தேஜு? அழகா இருப்பாரா? என்ன பண்றாரு? படிச்சிருக்காரா? பணக்காரரா ஏழையா? எப்படி இருப்பாரு? இதுக்கு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தியா? இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு. நம்ம வீட்டில் உன் விஷயத்த யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. கூட அக்கா நான் இருக்கேன். சரி, உன் காதல் கதை என்ன? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னம்மா? உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன பேசுச்சோ, மறைக்காமல் அதை சொல்லம்மா. பக்கம் வந்தானா
வாளு எப்படி இருப்பாரு? அக்கா, நான் சொல்ல வரத முழுசா கேளு. காவியா, அங்க பாரு போட்டோவை. தேஜு, இவர்தான் வாளா? பார்க்க நல்லா தானே இருக்காரு. இரு, போட்டோவை கையில எடுக்கிறேன். அக்கா, அதை அங்கேயே வை, உடச்சிடாத. ஊருக்கு போய் இந்த வேலைலாம் பார்த்திருக்கியா? சரி சரி, உன் கதை என்னன்னு சொல்ல கேட்போம். அவர் ஃபோன் நம்பர் கொடு, எப்படிப்பட்ட ஆளு நான் பேசி பார்க்குறேன். என்ன இருந்தாலும் நான் உன் அக்கா, நல்லவரா கெட்டவரான்னு விசாரிக்க வேண்டாமா? நீ வேற காவியா, அதெல்லாம் தெரியாம லவ் பண்ணிருப்பா. இவர் என்ன பண்றாரு? டாக்டர். டேங்க அப்பா, டாக்டருக்கு பொண்டாட்டியா நீ? எக்கா, நான் சொல்றத முழுசா கேளு. ஏன் கற்பனை பண்ணிட்டு பேசாத. என்னதான் சொல்ல வர சொல்லு. சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்றதுக்கு நீ கேப் விட்டா தானே? முதல்ல கேட்டு தொலை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அதனாலதான் எல்லாரும் புறப்பட்டு இங்க வந்துட்டோம். அவருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஏஜு, கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? அப்ப எதுக்கு போட்டோ வீட்டுல மாட்டிருக்கேன்? ஆச்சி பார்த்துச்சுன்னா என்ன நினைக்கும்? எல்லாரும் பார்க்கட்டும் தான் மாட்டியிருக்கேன். மேரேஜ் பண்ணிட்டு போனாலும் அவரை தான் நான் நினைச்சிட்டே வாழ போறேன். நான் இதை பண்ணலன்னா எல்லாரும் எனக்கு வேற யாரையாவது பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. தான் இது எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி மாட்டியிருக்கேன். இதுக்கி கொஞ்ச நாள் போனால் எல்லாம் தானா மறந்துடும். அதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு தெரியாது. முதல்ல போட்டோ கட்டி தூக்கி ஏறி உன்னை ஏமாத்திட்டு போனோம்னு நீ எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்க? இல்லைக்கா, அவர் என்னை ஏமாத்தலை. பாவம், அவர் சூழ்நிலை அப்படிலாம் இருக்காது. இந்த காலத்து பசங்களாம் இப்படி தான் இருக்காங்க. நீ ஏதோ ஏமாந்துட்ட, அதை கழட்டி தூக்கி ஏறி யார் கண்ணிலையாவது பற்ற போகுது. இல்லைக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். நீ பாட்டிலாம் கதை சொல்கிறத கேட்டிருக்கல்ல? கிருஷ்ணர் எத்தனை பொண்டாட்டியை கட்டினாலும் ராதா அவரையே நினச்சிட்டு தான் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் இருக்க போகிறேன். இனி என் வாழ்க்கை முழுக்க அவரையே நினச்சிட்டு வாழ போகிறேன். ஏஜு, எங்கேயாவது கீழே கீது விழுந்து மண்டையில் அடிபட்டு மூளை குழம்பிருச்சா உனக்கு? ஏன் காவியா அப்படி கேட்குற? என்ன நடக்கிற கதையை பேசுகிறாளான்னு பாரு. என்னென்னத்தையோ வளரிட்டு இருக்கா கிறுக்கி. காதல் தோல்வியில கொஞ்ச நாள் அப்படிதான் மரக்கழிட்டு போய் சுற்றுவாங்க. போக போக சரியாயிரும். என்ன காதலோ கன்றாவியோ, இதெல்லாம் நமக்கெல்லாம் இல்லைப்பா. அது வரைக்கும் சந்தோஷம். சரி தாயே, நீ என்னமோ பண்ணு. ஆனால் நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காரணும்னு நினச்சிடாத. எங்கள் கூட வந்து எப்போ போல இரு. வா போவோம், சூர்யா மச்சனை பார்த்துட்டு வந்துடுவோம். சரி காவியக்கா. சோஃபிமா, உனக்கு இங்கே இருக்க கம்ஃபர்டபுளாக இருக்கா? சூப்பராக இருக்குது. வில்லேஜாக இருந்தாலும் ரூம்லாம் நல்லா வசதியாக தான் இருக்குது. ஆமாம், ஆனால் ஏசி தான் இல்லை. ஏசி என்னங்க ஏசி? 4 ஜன்னலையும் திறந்து விட்டா நல்லா சிலு சிலுன்னு காற்று வரும். இதெல்லாம் நம்ம லைஃப்லலாம் ஒரு தடவை தான் அனுபவிக்க முடியும். இருக்கும்போதே அனுபவிச்சுக்கோங்க. பரவாயில்ல, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிக்கிற. ஏங்க, எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கங்க. மேரேஜ் முடிஞ்சதும் கையோடு இங்கே வந்துட்டோம். 2 பேர் மட்டும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? கேட்கலனாலும் நானே கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆனால் இது வில்லேஜ், எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தான் தெரியல. அதுக்கு என்ன, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். யார் இவங்களாம்? உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லை சோஃபி, இது என் பெரியப்பா பொண்ணு, என் அக்கா. காவியா, நல்லா இருக்கியா? பரவாயில்லையே மச்சான், என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அம்மா சொல்லியிருக்காங்க. இங்கேயும் உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோவில் தான் உங்களை பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ஃபோட்டோவில் விட நேரில் சூப்பராக இருக்கீங்க. சோஃபி மட்டும் உங்களை கட்டலைன்னா நானே உங்களை கட்டியிருப்பேன். அம்புட்டு அழகாக இருக்கீங்க. அதுக்கு என்ன, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் தரமா உன்னை கட்டிக்கிறேன். சூர்யா, அடியாத்தி, என்ன கோவம் வருது? மச்சான், நீ பாவம் தான் போங்க. அம்மா கிண்டலுக்கு பேசினேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. பசங்கன்னா கிண்டல் கேள்விலாம் இருக்க தானே செய்யும். நானும் சும்மா தான் கோவப்பட்டேன். காவியா, சோஃபி நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்களும் நம்ம கேஸ் தான். பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. அப்போ இனி ஒரே ஃபன்னு தான். அப்புறம் மச்சான் சோஃபி, எங்கேயாவது வெளியே போனா சொல்லுங்க, 3 பேரும் ஜோடியாக போவோம். போகலாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சூர்யா? ஐயோ சாமி, உன்னை கட்டி மாரடிக்கிறதே எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதில் 2லாம் நான் தாங்க மாட்டேன். ரொம்ப ஆசைதான். ஆமாம், இது யாரு? இவளா? இவன் என் ஃப்ரெண்டு மீனா. எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க பேச மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா வாய் பேசுவா. நீங்களாம் புது ஆட்கள்ல, அதான் கொஞ்சம் அமைதியாக நிற்கிறான். சரி சோஃபி, மச்சான் 2 பேரும் வாங்க, திருவிழா ஆரம்பிக்க போகுது, வெளியே போகலாம். வீதிலாம் போனால் நிறையா இருக்கும், நிறைய வாங்கி சாப்பிடலாம். ஐ, நீங்கள் நம்ம கேஸு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கிளம்பி வந்துடுறோம். சரிங்கக்கா. சோஃபி, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அக்கா இப்படி தான் படிச்சுட்டி, பயங்கரமாக வாய் பேசுவா. பார்த்தாலே தெரியுது. ஆனால் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. தேஜு தான் பயங்கரம் நினச்சோம். உன் அக்கா இன்னும் பயங்கரம் பாஸ். நீங்கள் மட்டும் என்ன குறைச்சலா? இப்போ ஏதோ கல்யாணம் ஆனதும் குடும்ப பொண்ணு மாதிரி சேலை கட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாது.
ஆரம்பத்துல எப்படிலாம் இருந்தீங்க? 2 பேரும் பொறுப்பிட்டு வாங்க, வெளியே போலாம். நான் மெட்ராஸ்க்கு வந்தனால ஹேர்லாம் அப்படியே ஃப்ரீயா விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி செம்மையா இருக்கீங்க போங்க. அப்பதான் மச்சானுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். கடைசியில என்னென்னமோ ஆயிப்போச்சு. இப்போ திரும்ப நம்ம ஊருக்கே வந்தாச்சுல. காவியா தான் சொன்னான், நீ எப்பவும் பழைய மாதிரியே இருன்னு. அதான். இது கூட நல்லா தான் இருக்கு தேஜு. இதுவா நல்லா இருக்கு? நூடுல்ஸ் மண்டை மாதிரி இருக்கு. போங்க மச்சான், நூடுல்ஸ் மண்டையாம்ல. ஆமா தேஜு, உன் ஹேர் அப்படிதான் இருக்கு. சரி, 2 பேரும் என்ன பார்த்தது போதும், நீங்க புறப்பட்டு வாங்க, வெளியே போலாம். சூர்யா, தேஜு பரவாயில்ல, அவங்க ஊருக்கு வந்ததும் கொஞ்சம் மாறிட்டா. ஆமா சோஃபி, ஆனா அனீஷ் தான் ரூமை விட்டே வெளியே வரல. பார்த்துக்கிட்டே இருங்க, அவனும் கொஞ்ச நாள்ல மாறிடுவான். மாறுனா சந்தோஷம்தான். ஊர்ல இருந்து திடீர்னு வந்துட்டோம். நீ ஐஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாங்க, நான் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். அவகிட்ட பேசக்கூட முடியலை. அவள் நம்பருக்கு ட்ரை பண்ணேன், கால் போகவும் இல்லை, யாருமே ஃபோன் எடுக்கலை. அவளும் பாவம் அங்கே என்ன பாடுபட்டுட்டு இருக்காளோ. மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஆனால் உடனே எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துருவாளா? அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைம் கிடைக்கும் போது அவகிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு பேசிப்பாரு சோஃபி. அவளும் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கான்னு கேட்டு விசாரிச்சுக்கோ. சரிங்க. ஆய் மச்சான். டேய், நீங்க என்னடா இங்க பண்றீங்க? ஆக போறேன்னு மாடி மேல நின்று சாகசம் பண்ணிட்டு இருந்தே. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சரி, அடுத்த நாள் ஆறுதலா உன்னை பார்க்க வரலான்னு பார்த்தா உன் வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு உங்க வீட்டு வேலைக்காரண்ண மாணிக்கம் அவர் தான் சொன்னாரு. தான் யோசிச்சு பார்த்தோம், எப்படியும் ஊருக்குள்ள ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வெட்டியா ஊரை சுத்திட்டு தான் வந்துகிட்டு இருந்தோம். அதான் இங்கேயாவது வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்தோம். சரிடா, வாங்க. என்னடா மச்சான், இன்னும் நீ அந்த சோகத்துல இருந்து வெளியே வரலையா? மூஞ்ச இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க, நல்லாவே இல்லடா பாக்குறதுக்கு. ஏய், அங்க ஐஸு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? அவ அழுதாளாடா? நாங்க எங்க கல்யாணத்துக்கு போனோம்? நீ தானே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த, உனக்கு தானே தெரியும். இல்லடா, கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஐஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏய் மச்சான், அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, விட்டு தொலைடா. இங்க ஏன்டா கல்யாணத்துக்கு போல? அவ ஒன்ன கல்யாணம் பண்ற மாதிரி இருந்திருந்தா நாங்க கண்டிப்பா வந்திருப்போம். இந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவியோன்னு ஒன்ன பார்க்க தான் வரணும்னு தோணுச்சு. சரி மச்சான், திரும்ப ஐசு புராணத்தையும் இங்கேயும் பாடி கழுத்த இருக்காத. ஊர்ல ஏதோ திருவிழாலாம் வச்சிருக்காங்களாம். தயவு செஞ்சு இருக்கிறப்ப கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு போவோம். ஏய், அப்புறம் உங்க வீட்டுல ஒரு பிசாசு இருக்கு, அதுகிட்ட மட்டும் சிக்கிறாத. பிசாசா? யாரு? தேஜுவை சொல்றீங்களா? இல்லடா, இது தேஜுவே டபுள் மடங்கா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. வரும்போது கூட எங்களை மிரட்டி விட்டு தான் அனுப்பியிருக்கு. நல்லா மைதா மாவு உருட்டி வச்ச மாதிரி ரவுண்டா இருக்கு. என்னடா ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்றீங்க? அப்பா, பொண்ணா அது பிசாசு. ஏய் மச்சான், வா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். என்னடா இப்பதான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ளேயும் வெளியே போகணுங்கிறீங்க? இல்லடா, ஊருக்குள்ள திருவிழாலாம் ஆரம்பிக்குதான். ஊரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவோம்டா, ஜாலியா இருக்கும். நீயும் ஐஸ் ஐஸ்னு சோக மியூசிக் வச்சுட்டு படுத்துட்டு இருக்காம வெளியே எழுந்துச்சு வா. அங்க போய் குச்சி ஐஸு, கோன் ஐஸு, கப் ஐஸு, சேமி ஐஸ்னு எல்லா ஐஸையும் வாங்கி திம்போம். இத்தனை ஐஸா? டேய், நாங்க சாப்பிட்ற ஐஸு சொன்னோம். போலாண்டா. டாக்டர், மாமாவை வீட்டுக்கு கூட்டு போலாம்ல? கூட்டிட்டு போய்க்கோங்க. ஒரு 3 days கழிச்சு ஒரு செக்கப் மட்டும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் ஐஸு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி. நல்லா இருக்குல்ல கிளைமேட், அப்புறம் இந்த மரம் நிழல் சூப்பராக இருக்கு. எல்லாம் நல்லாதான் மச்சான் இருக்கு. ஆனா நேத்து நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்குள்ள என்ன பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமாடா, நாங்கள் காரில் வர்றதுக்கே ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு. அங்க பஸ்ல வந்தோம், அவன் ஊருக்கு வெளியவே நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் நடந்து ஊருக்குள்ள வந்து நல்ல வேலை ஒரு பொண்ணு லிஃப்ட் கொடுத்துச்சு. அப்புறம் தான் ஊருக்குள்ள கொண்டு வந்து இறக்கி விட்டுச்சு. ஒன்னா டேய் மினிக்கு துரோகம் பண்ணிடாத பார்த்துக்கோ. ச்சே, அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா. இதோ இங்க நிக்கிறானே, இவன் தான் ரூட்டு போட்டுட்டு இருக்கான். முத்துக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இங்க வேணா பாருங்கடா, ஊரை விட்டு போறதுக்குள்ள அந்த பொண்ணை என்னை லவ் பண்ண வைக்கல. என் பேரு முத்து இல்லை. ஏய் மச்சான்,
பார்த்து சவால் விடு. அது சரியான வாயாடி. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. டேய் மாரி சூரி, நான் சொல்ற வரைக்கும் இவனை அவுத்து விடக்கூடாது. சரிக்கா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அவுத்து விடுவோம். பாரு காவியா, ஒழுங்கா அவுத்து விட்டு. ஊரு முன்னாடி என் அப்பாவை எதிர்த்து பேசினல, வந்து என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பதான் உன் கட்டை அவுத்து விடுவோம். ஊர்லயே பெரிய மனுஷன் என் அப்பா. அவரை எதிர்த்து பேசுற தைரியம் இந்த ஊர்ல எவனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனை நீ எதிர்த்து பேசிருக்கனா உனக்கு எவ்வளவு ஏத்த இருக்கணும். காவியா விடு, இனிமே பேச மாட்டேன். அது காவியா, அப்பா என்ன சொல்லிவிட்டாரு? உன்னை விடணும்னா நீ அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு மட்டும் இல்ல, இனிமே கோயில் வாசல்ல குடிச்சிட்டு விழுந்துட்டு இருக்க மாட்டேன், பொது ஜனங்களுக்கு இறந்தல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சேர்த்து மன்னிப்பு கேட்கணும். அப்பாவை எதிர்த்து பேசுனதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்பேன். குடிச்சிட்டு கோயில் வாசல் விழுகிறதுலாம் ஏன் சௌகரியம், அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது. கட்டி வச்சு உனக்கு திமிர அடங்க மாட்டேங்குதுல. ஏய் மாரி சூரி, வாங்கல போவோம், இவன் இங்கே கடந்து சாவட்டும். காவியமா, எப்பா பார்த்தல, உன்னை எதிர்த்து பேசுனதுதான் எப்படி கட்டி வச்சிருக்கேன் பாரு. ஏடா மச்சான், ஊர் தலைவர்னு சொன்னாங்க. ஊர் தலைவருக்கான லட்சணமே இல்ல, ஏதோ மாடு மேய்க்கிற மாதிரி இருக்காரு. ஏய் வாயை மூடித்தோல, காதுல கீது விழுந்துற போகுது. எவனோ ஒருத்தன் எதிர்த்து பேசினதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாங்க. காவியம்மா, கட்டை விட்டு விட சொல்லு. நீலாம் இந்த மாதிரி விஷயத்துல தலையிடாத, அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா. எனக்கு என்ன பிரச்சனை வரும்? எனக்கு பிரச்சனை வந்தா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? இவெல்லாம் ஒரு ஆளு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நாங்க கட்டை ஊத்து விடுவோம். கேளு காவியம்மா, ஊருக்குள்ள வேற திருவிழா நடக்க போகுது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா ஊர் மக்களுக்கு சங்கடம். என்னென்ன பாக்குற? என் அப்பா வந்திருக்காருல, மன்னிப்பு கேளு. கோயில குடிச்சு விழுந்தது தப்புதான், என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ண மாட்டேன். தங்க பிள்ளை, அதான் மன்னிப்பு கேட்டால, விட்டு. சரிங்கப்பா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பாரு, என் அப்பா தான் எனக்கு வசதி. அவரையே நீ எடுத்து பேசின, உன்னை விட எனக்கு மனசுல தான். ஆனா அவரே சொல்லிட்டு போறனால விடுறேன். ஏலே மாரி சூரி, வந்து கட்ட ஊத்து விடுங்களே. கொஞ்ச நேரம் வச்சு விளையாடிட்டு அனுப்புவோம்க்கா. விடுங்களே, இன்னொரு வாட்டி சிக்காமையா போயிடுவான். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இவனாலலாம் குடிக்காம இருக்க முடியாது. எங்கேயாவது குடிச்சிட்டு மறுபடியும் விழுந்து கிடப்பான், அன்னைக்கு பிடிச்சுக்கோ. டேய் மச்சான், பிசாசு பாக்குது, திரும்பிக்கோ. டேய் அனீஷ், சொன்னோம்ல, இவதான் அந்த மைதா மாவு. உன் வீட்டுலதான் இருக்கா. வாயாடியா இருந்தாலும் பார்க்க லட்சணமா இருக்கால்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என் ஐஸ் லெவலுக்குலாம் யாரும் வர முடியாது. மச்சான் நடிக்காதடா. அந்த பொண்ணு வந்தோடனே நீ அதையே பார்த்துட்டு இருந்த, நாங்களும் பார்க்க தான் செஞ்சோம். நான் ஒன்றும் அவள் அழகுல மெய் மறந்து நிற்கல. அப்பாக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ விஷயம் செய்கிறத பார்க்கும்போது எனக்கு என் ஐஸு ஞாபகம் வந்துருச்சு. இவனை மாற்ற முடியாதுடா. ஐசு, நடந்ததே நினைச்சிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. சரி சுகன். இசுமா, மாமாக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. நீ என்னத்தையாவது போட்டு மனசுல யோசிச்சுட்டு இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்காத. எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். எப்பவும் போல வேலைக்கு போ, கொஞ்சம் அப்பந்தான் மைண்டு ஃப்ரீ ஆகும். மாமாக்கு ஒன்றும் இல்லை. சரி கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. சரி ஐசு. ஒரு வண்ணக்கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நான் தானையா. கண்ணுக்குரு வண்ணக்கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நான் தானையா. தத்தித் தவழும் தங்கச்சிமிழா பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோ